ஃபிலிம் சேம்பரில் இப்போ ஈசி மெம்பராக இருக்கேன். பிஆர்ஓ யூனியனில் செக்ரட்டரியாக இருக்கேன். பத்திரிகையாளர்களை, தொலைக்காட்சி தோழர்களை, இணையதள நண்பர்களை, புகைப்பட கலைஞர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்வி உதயகுமார் சார் வந்து பேசிட்டு ஒரு புயலை கிளப்பிட்டு போனார். அதனால உங்களுக்கு நிறையா கண்டென்ட் கிடச்சிருக்கு மீடியாக்கெல்லாம். அதே மாதிரி அடுத்து பேரரசு சார் பேச போகிறாரு. இன்னும் இருக்குது அரவிந்தர் சார் பேசுகிறாரு. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறையா தீனி இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷனு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் மேலே மெனக்கெட்டு இருந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு தான் நாங்கள் கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும். இந்த படத்தோட கதாநாயகன் பேசினார். அதுக்கப்புறம் வந்து கதாநாயகி வந்து ஆங்கிலத்தில் ஆரம்பித்து வந்து அப்புறம் தமிழில் முடிச்சிட்டாங்க. அதனால இவங்களுக்கு நல்ல மிக சிறந்த எதிர்காலம் இருக்குது. ஏன்னா பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசினா ஒரு நல்ல பூஸ்டப் பண்ணி எழுதி விட்டுருவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்குது அந்த அம்மாவுக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட பாட்டை பற்றி சொல்லணும். அவர் தாமுவா எழுதியிருக்கிறாரு. அதாவது நான் பச்சை முந்திரி கைப்படாத சுந்தரின்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. அனுபவத்தில் எழுதினாரா இல்லை வந்து கேட்டு எழுதினாரான்னு தெரியல. அதே மாதிரி அந்த டூயட் சாங்கில் நல்ல வரிகள்லாம் போட்டிருக்கிறாரு. அதான் நீ இல்லாத நேரத்தில் தேன் கூட கசக்குதடி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதே மாதிரி அந்த பொண்ணு நடந்து போகிற பாதம் பட்ட இடம் எல்லாம் பூக்கள் பூக்குதடின்னு எழுதியிருக்கிறாரு. ஸோ ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறாரு நல்லா தெரியுது. அதனால வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் மாணிக்கம் ஆறுமுகம் அவர்களை வந்து முதல்ல நம்ம பாராட்டி கைத்தட்டி பாராட்டணும். ஏன்னா ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு சந்தோஷ் சேகரனுக்கு. அவருக்கு இது முதல் படம் நினைக்கிறேன். 2வது படம். அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சிருக்கிறாரு. அந்த ஐட்டம் சாங்கத்தில் வந்து கொஞ்சம் தலையை காட்டியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதில் அவர் ஒரு ஆசையை ஒரு தயாரிப்பாளரோட பையன் பாட்டில் ஆசையை தேர்த்துக்கிட்டாரு. டைரக்டர் நடிச்சு தேர்த்துட்டாரு. அதாவது பொதுவாக ஒரு வாசகம் உண்டு, இல்லை என்பதே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது அம்மா அப்பா இருக்கும் வரைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருக்கிற வரைக்கும் டைரக்டர் நல்லா படம் எடுத்து கொடுத்தாருன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு 100 குடும்பத்துக்கு சோறு போடுறவர் அவர் இந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும். ஸோ அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் மெயினாக. அது சில டைரக்டருங்க வந்து அது கரெக்டாக இருப்பாங்க. இப்போ பேரரசு சார், அரவிந்தர் சார், பி வாசு, ரவிக்குமார், எஸ்பி முத்துராமன், ராமநாராயணன் எடுத்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினச்சி எடுத்தவங்க. அதனால தான் காலம் கடந்து அவங்களோட பேரை நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வழக்கமாக வந்து கதாநாயகிகள் வந்து ஜன்னல் போட்ட ஜாக்கெட்டை தான் அணிவாங்க. ஆனால் ஒரு இசையமைப்பாளர் ஜன்னல் போட்ட சட்டையை போட்டு வந்திருக்கிறாரு. அவர் உண்மையிலே அந்த ஏசியை நல்லா ரசிக்கிறாருன்னு நினைக்கிறாரு. ஸோ அவரோட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த இரவு நேரத்தில் வந்து சில பேர் பாட்டு கேட்டு தூங்குறவங்க இருக்காங்க. அதில் கரெக்டாக ஒரு கோடிக்கணக்கான வீட்டில் இவரோட பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி ராயல்ட்டி நிறையா கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அந்த தொகுப்பாளினி வந்து எல்லாருக்கும் சால்வை போட சொன்னாங்க. ஸோ அந்த தொகுப்பாளினிக்கு ஒரு சால்வையை போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் இல்லாமல் நீங்கள் அனுப்பிச்சி விட்டுருங்க. பரவாயில்ல, சால்வை வேணாம், பேமெண்ட் கொடுங்கிறேன். அரவிந்தர் சார் அவர்களையும் சால்வை அன்னைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நடுநாடு ஆக்சுவலி கிளம்பி வரும்போது வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு, இது புது பிரச்சனை கிளம்பி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல செட் பண்ணிட்டு தான் வந்தேன். இங்க வந்து பார்த்தோன்னா திருமண நடந்தார், கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஒன்று. 2வது, நானும் டிஎஃப்டி. இங்க வந்து சார் ஒரு விஷயம் சொன்னாரு, அது ஒரு மிகப்பெரிய திருத்தம். அந்த காலகட்டத்தில் நானும் இருந்திருக்கேன். அவர் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. நீங்க பண்ண தவறான தகவல். இது வந்து ஒரு பொது நிறுவனம். டிஎஃப்டில இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கோம், நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க. இங்க ஒரு பொது தளத்துல இப்படி ஒரு தவறான தகவலை இங்க பதிவு பண்றது மிகப்பெரிய தவறு. அதாவது மக்கள் தொலைக்காட்சி தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னமும் நேசத்தோட அது பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை நாங்க வரவேற்கிறோம். கண்டிப்பா அதை வந்து எதிர்த்து எல்லாம் பேசல. அவங்க கொடுத்த கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள் தெரியும், அதனால சொல்றேன்.
100 கோடி இன்வெஸ்ட் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க போய் 1% கூட கிடையாது. அதற்கான தொடக்க கட்ட வேலைகள் மட்டுமே நடந்தது. அதுக்கு அவங்க சார்ந்த, அதாவது கலை, இலக்கியம் இது சார்ந்த படைப்புகளை கொடுங்கன்னு கேட்டாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா அது கமர்ஷியல் கிடையாது, அது வியாபாரத்துக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற ஆரம்ப கட்டத்திலேயே அது நிறுத்தப்பட்டது. நான் 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், 100 பேர் காசை கொடுத்துட்டேன், 100 டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அது கிடையவே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு 100 படம் எடுக்கணும் அப்படின்னு இங்க இதே ஸ்டேஜ்ல இதே பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு படம் பண்ண ஒரு தயாரிப்பாளர் வரும்போது நான் 100 படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. அதை எத்தனையோ பேர் நம்மளும் பார்த்திருக்கோம். அது மாதிரி அவரும் ஆசைப்பட்டு இருக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போனுச்சு. என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க, போனாங்க, நடந்துச்சு. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அது வர்த்தகம் சார்ந்த சினிமாவா இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அது ஆரம்ப கட்டத்திலேயே நிறுத்தப்பட்டுச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பேசினாங்க. அந்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண படங்கள் இருக்கு இல்லையா, அது மக்கள் தொலைக்காட்சியில ஒளிபரப்பானுச்சு. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுச்சு மக்கள் தொலைக்காட்சி. அதுல நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து அதுல அவார்டு வாங்கின படங்கள் எல்லாம் அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. இல்லைன்னு நான் அந்த கருத்தையும் நடந்த விஷயத்த கரெக்டா சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுங்க. அது ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. ரெண்டாவது, அதாவது இப்ப திருமல சார் சொன்னதும் சரி, அவர் சொன்னதையும் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒவ்வொரு படமும் நம்ம எடிட்டிங் ரூம் வரும்போதுதான் அதோட பெயினே தெரியும். அதுக்கு முன்னாடி படம் ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா ஆரம்பிப்பாங்க, ஷூட் போகும்போது சந்தோஷமா போவாங்க, ப்ரொடியூசர் கட்டி பிடிப்பார், டைரக்டர் கட்டி பிடிப்பார், ப்ரொடியூசரை ஹீரோ கட்டி பிடிப்பார், மாறி மாறி நடக்கும். எடிட்டிங் ரூம் வரும்போது யாருமே ஒன்னா வர மாட்டாங்க, தனித்தனியா தான் வருவாங்க, தனித்தனியா தான் போன் வரும். அதுதான் இன்னைக்கு யதார்த்தம். ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய படங்களோட ஃபெயிலியர் அப்படின்னா அதுக்கு தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கான காரணங்கள் நம்ம தான், வேற யாருமே கிடையாது. ஏன் தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தான் விட்டுட்டோம், வேற யாருமே விடல. நல்ல படங்கள் இன்னைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு, நல்ல படங்களை தேடி தியேட்டருக்கு வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர், இது திருமலனுக்கே வேண்டுகோள் தான், ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் பண்ணும்போது இந்த படத்தை எங்க கொண்டு போய் விற்கலாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்களா? அதாவது நான் கரண்ட்ல இருக்கிற இப்ப தானு சார் மாதிரியோ திருமலண்ணன் மாதிரியோ ரெகுலர் ப்ரொடியூசரை சொல்லல, ஒரு புது ப்ரொடியூசரை சொல்றேன். எந்த தளத்துல இந்த படத்தை கொண்டு போய் விற்க முடியும், சேட்டலைட் வாங்குவாங்களா, இது தியேட்டர்ல எவ்வளவு கலெக்ஷன் ஆகும், இதுக்கு ஆடியன்ஸ் வருமா, இந்த விஷயத்த யார் சொல்லி கொடுப்பா? தயாரிப்பாளர் சங்கம் சொல்லி கொடுக்கணும். இந்த இடத்துல நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா இப்போ திருமலன்கிட்ட இதே படங்கள் ஒரு 10 படம் அவர்கிட்ட தான் வருது, அவர் தான் வித்து கொடுக்குறாரு. இது நீங்க ஒன்றும் செய்யறீங்க, இதை தயாரிப்பாளர் சங்கம்ல செய்யணும். இப்ப எல்லாத்துக்கும் கைடு நீங்க தான் அப்படின்னா அவங்க அந்த தயாரிப்பாளர் என்னதான் பண்ண போறாங்க? ஒரு படம் எடுக்க வரணும்னா உப்பு விற்க போறோமா, அந்த இடத்துல விற்குமான்னு தெரியாம நீங்க ஏன் போய் விற்க வரீங்க அப்படிங்கிறது. அதுக்காக படம் எடுக்க வராதீங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த தொழிலை முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை எடுக்கணும். அதை பயிற்றுவிக்கிற இடமா தயாரிப்பாளர் சங்கம் இருக்கணும். நன்றி, வணக்கம். கோச்சிக்காதீங்க. அந்த டிஎஃப்டி 100 பேரை தமிழ் திரைப்பட கல்லூரியிலிருந்து வாங்கிட்டு அங்க பேராசிரியர்கள் எல்லாம் வச்சு பட்டியல் போட்டு அவங்கள உட்கார வச்சு கூட்டம் நடத்தி அவங்களுக்கு பணத்தை பட்டுவாடா பண்ணி படம் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொள்கையை மாற்றிக் கொண்டோமே தவிர டிஎஃப்டி மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்துத்தான் நாங்கள் செய்தோம். அவர்களும் செய்தார்கள். ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியாக அதை திரையிட விரும்பாத காரணத்தால் அப்படியே நின்று போச்சு தவிர அவர் தகுதி திறமை வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கு. நாங்க ஜாதி ரீதியாக தான் கொடுத்தோம்னு சொல்றாரு. மக்கள் தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் இதுவரையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் 500 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 490 பேர் பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இயக்குனர்கள், ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லுகிறேன். ஏன்னா அதை தயவு செய்து மறுபடியும் பதிவு பண்றேன். அவன் எங்க ஆளுகளுக்கு மட்டும் தான் படம் வாய்ப்புகளை கொடுக்குறோம் அல்லது அதுல இடம்பெற வைக்கிறோம்ன்றதுலாம் இல்ல. 499 பேர் கூட சொல்லலாம், 1-2 பேரை தவிர மீது எல்லோருக்குமே அனைத்து பிரிவினருக்கும் அனைத்து சமூகத்திற்கும் கொடுக்கும். அது குறிப்பா பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் 40 விழுக்காடு அதில் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் திரு திருமலை அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுநாடு திரைப்படத்தின்
இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அழகான மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எனது சக திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்ன பேசுறது, ஒரு நல்ல படம் ஓடிட்டு இருக்கேன், இவர் பேசிட்டு இருக்காரு நடுவில். ஒரு நல்ல ட்ரெய்லரு, மிரட்டலான ட்ரெய்லரு, இந்த காலத்துக்கு ஏற்ற சத்தத்தோடு அழகா பின்னணி கோர்வை இருந்தது. இந்த காலத்து சத்தம், அதுக்கு இந்த சத்தம் கேட்கலன்னா இவனுக்கு மியூசிக் தெரியலன்றவாங்க. கரெக்டா கரெக்டா இசையமைப்பாளர் பரணி அவர்கள் வரும்போதே நான் பார்த்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது அவருடைய பேட்டியை கேட்டுட்டே போனேன். அவருடைய பாட்டெல்லாம் எப்படி எப்படி கம்போஸ் பண்ணாரு. ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப நிறைவான பாடல்களை கொடுத்தார். உண்மையில் ஒரு நல்ல மெலடி கிரியேட்டர். உண்மையிலுமே துளி துளியாய் துளியாய் தந்தம் அது முதல் படம் நினைக்கிறாரு. உங்களுக்கு முதல் படமா தெரியல இருக்கு. அது மிகப்பெரிய பார்வை ஒன்று. இப்போ ஒரு எப்போதுமே அந்த படத்துல எல்லா பாட்டுமே கிட்டுங்க. யாரா இந்த மியூசிக் டைரக்டர் அளவுக்கு தமிழ்நாடையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இசையமைப்பாளர். ரொம்ப எளிமை, ரொம்ப சாஃப்ட்டு. அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப திறமைசாலி. அவருக்குன்னு ஒரு இறைவன் சில திரைப்படங்களை இன்னைக்கும் மக்கள் நெஞ்சில் நிற்கிற அளவுக்கு அவருடைய இசை. தொடர்ந்து அவர் படம் பண்ணணும். இந்த படத்தை பற்றி கூட அந்த அந்த பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. அதான் இந்த படத்தை நடுநாடுன்னு ஒன்றையே நான் ஓகே அப்படின்னு இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் கூட. பார்த்தீங்களா, தயாரிப்பாளர் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், டைரக்டரை சந்தோஷ் சேகர். அதனால ஒரு கலைஞன் அப்படித்தான், கள்ளங்கப்படம் இல்லாமல் அது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், அது ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக அதை சொல்லிட்டு இருந்தார். அதே படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்ததில்லை. அதுவும் அவர் 2 நாள் முன்னாடி நான் பேட்டியை கேட்டுட்டு 3வது நாள் அவரை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறப்பாக இருந்தது. பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக நம்ம அந்த கிராமிய பாடியில் அழகாக இருந்தது. குறிப்பாக சொல்லட்டுமா, யார் பாடலாசிரியர்னு சொன்னீங்க? பயங்கரமான ஆளாக இருக்கும். பச்சை முந்திரியா எப்படி எடுங்க, எனக்கு அது அப்படியே நின்றுடுச்சு. மற்ற எந்த வரியுமே நிற்கல. என்ன முந்திரி, அந்த ஒரு பாட்டுக்காகவே படம் ஓடும். கவலையே படாதீங்க. யாரோ பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு எங்க அன்பு அவர் போயிட்டாரா, அன்பு செழியன் போயிட்டாரா. அவர் சொன்னார், இந்த காலத்துல இளைஞர்களுக்கு உண்டான சரக்கு இருந்தாதான் முதியவர்களுக்கு இந்த சரக்கு பிடிக்கும். இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கே பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன். அப்பா பார்த்தாரா? இந்த பாட்டு தனியா இன்னொரு தடவை போட்டு காட்டுங்க. அப்பதான் அவருக்கு உங்களை பத்தி தெரியும். என் பையன் எப்படியெல்லாம் பாட்டு எழுதுவான். நான் எஜமான்ல அந்த மாதிரிதான் ஒரு பாட்டு எழுதுறேன். எனக்கு அது கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனே மாதிரி, இந்த எஜமான் கதாபாத்திரத்தை கொஞ்சம் செக்ஸியா செட்யூஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டுன்னு இந்த உறக்க கத்துக்குது கோழி, அந்த பாட்டு எழுதும்போது எனக்கு வார்த்தைகள் கொஞ்சம் வர்றதுக்கு மறுத்தது. நம்ம பட் எழுதிட்டேன். கொஞ்சம் விரசமா இருக்கும் அதுல. அந்த கடைசியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்துல நான் எப்பவுமே என் படத்துல ஒரு பாட்டு வாலி சாருக்கு கொடுப்பேன். அதுல எஜமான் படத்துல ஒரு பாட்டு மட்டும் வாலி சாருக்கு கொடுப்பேன் எப்பவுமே. எல்லா படத்துலயும் நான் வெளியூர்ல இருக்கும்போது அந்த பாட்டை வாலி அண்ணங்கிட்ட போன்ல பேசி சொல்லிடுவேன். அப்படி அவரு ராக்குமுத்து ராக்குன்ற பாட்டு தான் அவர் எழுதினார்.
ஆனா இந்த பாட்டு வந்த உடனே, உறக்கத்துது கோழி வந்த உடனே அந்த பாட்டு தான் அவர் எழுதினாருன்னு போட்டு விட்டாங்க. அது கூட நம்மள அந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு அக்செப்ட் பண்ணல. பட் தம்பி பின்னிருக்கீங்க. அது மற்ற வரிகள் எல்லாம் ஆழமா நான் வந்து யோசனை பண்ண முடியல. அதுக்குள்ள விஷுவல் நம்மளை வந்து மயக்கிடுச்சு. அதனால அது தனியா பார்ப்போம். மிக நேர்த்தியா எழுதியிருந்தீங்க பாடல். அவர் சொன்னாரு, நீங்க உங்க உங்க கவிதை, உங்க பாடல் வரிகளுக்கு ஏற்ப அவர் வந்து இசையமைச்சிருக்காரு. அது ரொம்ப சிரமமான விஷயம். அது நீங்க எந்த சந்தத்தை எழுதியிருக்கீங்களோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்த சொல்லியிருப்பாரு. ரத்தகரத்துல நிக்காது சில டைம்ல. ஸோ இதெல்லாம் ஒரு புதிய விஷயம்தான். நீங்க புதியவர்களுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். படத்துல வந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா கதாபாத்திரங்கள் வந்து தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஸ்டைல யாரையோ பார்த்த மாதிரி இருக்கு. யாருன்னு தெரியல. உங்களை ஓம் முருகா அசோக் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைல். கரெக்டா? முருகா, ஆமா முருகா. அசோக் அசோக் மாதிரி, அசோக் தம்பியோ, அசோக் டபுள் ஆக்ஷனோன்ற மாதிரி ஒரு 2 பேரும் நடிக்கலாம். அந்த மாதிரி டபுள் ஆக்டிங் சினிமா பண்ணலாம். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? அப்புறம் ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஆங்கிலத்தில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தமிழுக்கு வந்து கடைசியில திரும்பியும் ஆங்கிலத்தில் முடிச்ச. நான் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு கேட்டேன், படிச்சீங்கன்னு கேட்டேன். அந்த கடைசி வரல அந்த ஸ்கூல் பேரே அது மறந்துடுச்சு. நான் வெளியே உட்கார்ந்து இருக்கும்போது கேட்டேன். அப்ப எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு கூடவா தெரியல. நீ இவ்வளவு அழகா பேசுறியே, இப்போவாது சொல்லலாம்ல. இன்னும் சொல்ல மாட்டேங்குது பாருங்க. இதான் சிக்கல. பரவாயில்ல, நீ படிச்ச ஸ்கூல மனசுலயே வச்சுக்கோ. ஆனா படத்துல நல்லா நடிச்சிருக்கேன். அந்த லுக்கு இதெல்லாம் நீங்க இன்னும் அவரெல்லாம் சொல்லிதான் கொடுத்துருக்காங்களா? நான் சொல்லாமே உனக்கு எல்லாமே பேச தெரியுது இல்ல? எவ்வளவு அழகா நல்லா நல்லா நடிச்சிருக்கீங்க. நல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர வாழ்த்துகள். உங்களுக்கு ஹீரோவுக்கு அந்த தம்பி இன்னொரு ஹீரோ அவரும் சிறப்பா அழகா பேசுனீங்க தம்பி நீங்க. அப்புறம் எங்க எடிட்டர், நம்ம எடிட்டர் எங்கடா நீ? ஆளை காணோம். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தான். எடிட்டிங் இஸ் நம்பர் 1 இந்த படத்துல. எடிட்டிங் வந்து அவ்வளவு அழகா நேர்த்தியான கட்டிங்க. அந்த கத்தியை முதல்லயே ஒரு பையன் பின்னாடி வைக்கிறது வச்சுட்டு கடைசி ஷாட்ல இந்த கத்தியில பின்னாடி குத்துறான் பாரு. இதுல முதுகுல குத்துறவனுங்க பத்தியான கதை போடுறதுக்கு அவரு சொன்னாரு. வேற பாஸ்கர் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமா நம்மளுக்கு தெரியும். நான் டிஎஃப்டின்னு தெரியும். ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து படம் எடுக்க சொல்லி கேட்டதில்லை. எவ்வளவு பொய்யே சொல்றாப்புல பாருங்க. பொதுவாகவே மக்கள் தொலைக்காட்சிங்கிறது ஒரு நேர்மையான தமிழ் தொலைக்காட்சின்னு பேரு. அதுல இப்படி அபத்தமா பொய்ய சொல்லி நானும் அரவிந்தராஜ் இருக்கிறோம். 22 வருஷமா நம்மளுக்கு தெரியும். டிஎஃப்டிகளெல்லாம் கொடுத்தாங்களா 100 படம் எடுக்கிறதுக்கு? என்ன ஆளுக்கு ஒவ்வொரு கோடி எங்கய்யா கொடுத்தீங்க? இப்படி எல்லாம் பொய் சொல்லலாமா? தப்பு. நீங்க தங்கர் பச்சான் ஒருத்தரை தவிர யாரையுமே டைரக்டா ஏத்துக்கலன்றதுதான் உண்மை. நீங்க எல்லாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவீங்க சார். அடுத்த உண்மை அதுதானே. உங்களது ஜாதி கட்சி ஆச்சு. கரெக்டா? கைத்தட்டுங்க. இங்க வந்து தப்பா போய் டிஎஃப்டி குறை சொல்றீங்க. டிஎஃப்டின்றது என்ன சார்? திரைப்பட கல்லூரியில திரைப்படம் எடுப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில படிச்சவங்களுக்கு திரைப்படம் எடுக்கதான் தெரியும். திருட்டுத்தனம் பண்ணலாம் தெரியாது. இல்ல தெளிவா என்னை புண்படுத்துவது போல இருந்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் தமிழில் நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் கேட்டு கைத்தட்ட வேண்டும். நாங்கள் பேசும்போது நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது? மக்கள் தொலைக்காட்சி ஸ்டைல்லையே பேசுறேன். இல்லை, எனக்கு பார்த்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அவரு. நான் அவருடைய வாய்ஸும் அவருடைய பேச்சு திறனும் நம்ம ரொம்ப இனோஸ் மீ அண்ட் ஐ நோ ஹிம். அதுக்காக தான் அந்த உரிமையோடு தான் பேசுறேன். நீங்க இப்போ கூட ஒரு 10 கோடி கொடுங்க, நானும் அரவிந்தராஜும் வந்து உங்களுக்கு எவ்வளவு சின்சியரா படம் எடுத்துறோம்னு பாருங்க. ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. சரியா? ஏதோ எலெக்ஷன்ல 40 லட்சம் கணக்கு காட்டிட்டு கணக்கு காட்டாம ஏதோ போச்சுன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அந்த போன மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா சம்பத் ராஜன் வந்து அதுலயும் வந்து
மெயின் கேரக்டர் சம்பத் ராம் தான் அதுலயும் மெயின் கேரக்டர். சம்பத் ராம் மெயின் அப்படின்னு போடுவோம். நான் ரெடி. பேரரசு தான் சாட்சி. உனக்கு ஒரு படம் உண்டு இல்ல, உனக்கு ஒரு படம் உண்டு. அப்படிதான் சொல்றாரு. டிஎஃப்டின்னு ஒரே ஒருத்தர் வச்சுதான் படம் எடுத்தாங்க. என்ன மீதி படத்தை எனக்கு காட்டி ஆகணும். எத்தனை பேருக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்க? ஆமா, அந்த லிஸ்ட் அனுப்புங்க எனக்கு. நாளைக்கு நீங்க அனுப்புறீங்க, இல்லைன்னா இன்னொரு தொலைக்காட்சியில் நான் பேசுவேன். நான் ரொம்ப மோசமான ஆளுங்க. உண்மையை உரத்த கத்துவேன் உங்கள் தொலைக்காட்சியை விட. தட்டுங்கப்பா. எப்படி? திருமலைக்கு என்னை பத்தி தெரியும், அவனை பத்தி எனக்கு, அவரை பத்தி எனக்கு தெரியும். நாங்க சினிமாவில் நாங்கள் ஒரு குடும்பங்க. நாங்க என்ன சொல்றோம், மக்கள் தொலைக்காட்சியில இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்றது சொல்லுங்க, சந்தோஷம். இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அதாவது நான் இப்பவும் சொல்றேன், சினிமா இல்ல இப்பவும் சொல்றேன், இந்த அன்பு செல்வன் கூட சொன்னது கூட தப்பு. நீங்க ஏன் கொடுத்தீங்க? நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் இதை செஞ்சா திருப்தியா செய்வானான்னு ஆராய்ச்சி பண்ணி அல்லவா கொடுக்கணும். அது யார் தப்பு? அதான் சொல்ல வரேன் நான். இந்த ஆளு இது சொன்னா, இப்ப ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, ஒரு உதயகுமார் அப்படியே விடுங்கப்பா. சின்ன கவுண்டர்னு ஒரு பெரிய படம் எடுத்தாரு. ஏன் இந்த கவுண்டருக்கு ஒரு படம் கொடுக்கலாம்ல? இரு, அதுலயே விட்டாங்க. இல்ல சார், சும்மா பேசிட்டு யாருகிட்ட? சரி இருக்கட்ட. இந்த கவுண்டர் எடுத்த படம் எடுத்ததுனாலயாவது ஒரு படம் கொடுத்துருக்கலாம்ல. இந்த நம்மாளா இருக்காரு போல் இருக்க அப்படின்னு. அதுக்கும் கூப்பிடல. அது வேற. நாங்க யாருன்னு பார்க்கல. நாங்க நல்லா இருக்கு, நல்லா எழுதி இருக்காரு, உங்களால எவ்வளவு அழகா வந்து பச்சை முந்திரி பத்தி எழுதியிருக்காருனால பாராட்டத்தானே செய்யறோம். நாங்க தப்பாவா சொல்றோம்? அதனால நம்ம இவரு இவரு பேர் என்ன, தயாரிப்பாளர் அன்பு செழியன் அதே மாதிரிதான். இப்ப வர டைரக்டர்கள் ஏமாத்துறாங்க. ப்ரொடியூசருக்கு கரெக்டான ஆளுகளா இருக்கணும், அப்பதான் ஏமாறாத ப்ரொடியூசர்களா இருக்கணும்ன்றேன். ஏமாறுறதுக்கு ரெடியா வர்றீங்க. எங்கேயோ உங்களுக்கு ஒரு வீக்னஸ் வச்சுக்கிட்டு இங்க வந்து சினிமாங்கிற போர்வையில இங்க வந்து படம் எடுக்கிறவனையும் சேர்த்து கெடுத்து அந்த மாதிரி எத்தனை தயாரிப்பாளர் வர்றீங்க? உண்மையை பாரு. ஒரு இசையமைப்பாளர் தப்பு பண்ண முடியாது, ஒரு டைரக்டர் தப்பு பண்ண முடியாது. டைரக்டர் தப்பு பண்ண சார், நல்ல டைரக்டர் நான் தான் சொல்றேன். நீ சூஸ் பண்ணணுங்க, நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க இந்த டைரக்டர் இது பண்ணா கரெக்டா பண்ணுவாருன்றது அந்த தெளிவு இல்லைன்னா நீங்க எதுக்கு படம் எடுக்கிறீங்க? சரியா எடுக்காத ஒருத்தனை வச்சு நீங்க படம் எடுத்துட்டு அப்புறம் அவன் தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர. முதல்லயே தெரிஞ்சு கரெக்டா பண்ணுவானா அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க. அதனால நான் ரெடியா இருக்கேன். பாஸ்கர் ஆள விடுங்கன்றீங்களா? வேலை உதாரணத்துக்கு சொல்றேன். பொதுவா பொசுக்குன்னு எல்லாத்தையும் தப்புன்னு சொல்றது நாகரிகம் இல்லை இல்லையா? எனக்கு மனசு சரி. ஆக இந்த திரைப்படத்துல எல்லா விஷயமும் நல்லா இருந்தது, ஒளிப்பதிவும் நல்லா இருந்தது, எடிட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறம் சகோதரர் சம்பத்ராம் வந்து அதை ஃபீல் பண்ணார் பாருங்க. அந்த நான் 200 படங்கள் நான் அங்கங்க ஒவ்வொரு காட்சியில் 2 காட்சியில் அப்படித்தான் நடிப்பு. நமக்கு ஒரு அடையாளம் இல்லாம நம்ம திரையுலகத்துக்கு வரும்போது நம்ம பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அஸ்திவாரமே தவிர, இப்போ எனக்கு மட்டும் நான் வெறும் 300 ரூபாயோட நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி வந்தேன். ஏதோ எங்களுக்கு குடும்பமோ ஒரு சினிமாவோ எனக்கு சப்போர்ட்டிவா யாருமே கிடையாது. எனக்கு ஒரே சப்போர்ட்டு அவர் சொல்றாரு இந்த டிஎஃப்டி தான். அந்த டிஎஃப்டி படிச்சதுனால மட்டும்தான் நான் ஒரு இயக்குனராக முடிஞ்சது. அதனால தான் நான் வந்து அவர் மேல ஒரு சின்ன ஒரு இதுல பேசினேன். அதர்வைஸ் அவருக்கு இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதே மாதிரி சம்பத், நான் எப்ப பார்த்தாலும் அந்த பணிவும் அன்பும். என் படத்துல அவர் நடிச்சதும் கிடையாது. நடிச்சிருக்கீங்களா? அது வேற விஷயம். என் படத்துல அவர் நடிச்சது இல்லை. நான் மேபி நான் படம் பண்ற டைம் அவர் என்ட்ராவலன்னு நினைக்கிறேன். பட்
எப்போ பார்த்தாலும் அந்த அன்பும் மரியாதையும் இயக்குனர்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அதுதான் உங்களை காப்பாற்றும். நிச்சயமா காப்பாற்றும். நீங்க இன்னும் மேலும் மேல நீங்க வந்து முன்னேறுவீங்க. உங்களுடைய நீங்க இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்ட் சம்பத் ராமனை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. நீங்க சொன்னீங்களே எனக்கு அவரு நம்ம ராஜ்கிரண் சார் பேரை சொல்லணும்னு நானே சொல்லணும்னு இருந்தேன். அந்த ஸ்டைல் ஆஃப் இது இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். ஆல் த பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா இது அமையட்டும். அப்புறம் ஒரு இயக்குனரையும் இந்த யூனிட்டையும் நம்பி வந்திருக்கிற ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க பாருங்க. 1000 இருந்தாலும் உங்க பணத்தை முதலீடு செஞ்சிருக்காங்க. அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிற அளவுக்கு ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிற இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீ ஏமாத்தல, உங்க தொழிலை கரெக்டா பண்ணிருக்கீங்க. ஒட்டுமொத்தமாகவே இது ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, அப்புறம் இதை கொண்டு போய் அவங்க சேர்த்துருவாங்க. படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா முதல்ல கொண்டு போய் சேர்க்கிறது. அதான் இங்கதான் நான் முதலே பார்த்துட்டேன். எடிட்டர் தான் நான் வந்த உடனே எனக்கு டீ கொண்டாந்து கொடுத்தாரு. அதுக்காக நான் பேசல. பார்த்து மேல வா. ஏன் நீ கீழே நிக்கிறேன்? எடிட்டர் சங்க தலைவர் வேற வந்திருக்கிறார், என் அன்பு தம்பி. வா, இவரு நல்ல கைத்தட்டு. இந்த திரைப்படத்தை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கும் பணியில் நிச்சயமாக நமது ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அனைவரும் இருப்பார்கள். படம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் அவங்க நல்லா எழுதிடுவாங்க என்று அவர்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு ஊமை வேலிகள் படத்தின் மூலம் முகவரி ஏற்படுத்தி கொடுத்தவர், இயக்குனராக சினிமா துறையில் நுழைந்து தயாரிப்பாளராக வளர்ந்து இன்று நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கும் திரு அரவிந்த் ராஜ் அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றோம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் சினிமா பிஆர்ஓக்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மேடையிலே வீற்றிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுநாடு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திரு தாமு சார் அவர்களுக்கும் ஐயாவுக்கும் அப்பாவை மேடையில் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதுவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த இயக்குனர் திரு சந்தோஷ் சேகரன் நல்ல கடினமான ஒரு முயற்சி எடுத்து இந்த படத்தை அவர் செயல்படுத்தியிருக்காரு. நிச்சயமா முயற்சி என்னைக்குமே வந்து வெற்றி பெறும். அதுல வந்து நமக்கு சந்தேகமே வேண்டாம். அதே மாதிரி அன்பு நண்பர் திரு சம்பத் ராம் ஒரு படத்துலயும் வித்தியாசமாவே தெரிவாரு. எப்படின்னா தான் இப்ப கேட்ட அந்த தாடி உங்களுக்கு கண்டினியூட்டியான்னு, அடுத்த படத்துல பார்த்தா இந்த தாடியே வேற மாதிரி ஒரு ஷேப்ல காட்டுவாரு. அந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகர், நடிப்புக்காகவே வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆமா, நல்ல ஒரு கலைஞர். அவருக்கு இந்த படத்துல வந்து இப்படி ஒரு சிறப்பான வேடம் கிடைத்திருப்பதற்கு வந்து பாராட்டுகள். உங்களுடைய வளர்ச்சி மேன்மேலும் வளர வேண்டும். விழாவின் நாயகன் பரணி சார் சொல்லவே வேண்டாம். எளிமையானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப இனிமையானவர். அற்புதமான மெலடிஸ். மறுபடியும் நம்மள வந்து உங்க பீரியடுக்கு, அதாவது எங்க பீரியடுக்கு, நம்ம பீரியடுக்கு அழைச்சிட்டு போயிட்டீங்க. நான் என்னென்னமோ பேசணும்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். நீங்க இந்த தயாரிப்பாளர் இயக்குநர்களுக்கிடையே ஏதோ ஒரு பெரிய கருத்து மோதல்கள், ஏதோ ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. ஒரு இயக்குனர் தான் ஒரு தயாரிப்பாளரையே வந்து வாழ விடாம செஞ்சிடறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு வந்துடுச்சு. அதனால அதற்கு சின்ன விளக்கம் நான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நேரமா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அடுத்த டாபிக்கு போறேன், அதனால இதை முன்னாடி சொல்லிட்டேன். உங்க படம் நிச்சயமா வெற்றி பெறும் சார். நல்ல நேரத்துல கரெக்டா திரைக்கு கொண்டுட்டு வாங்க. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது. நிச்சயமா படம் வெற்றி பெறும். திரு பாஸ்கர் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, அது உண்மையிலே வந்து ஏறக்குறைய நம்ம கோபிக்கு வந்து கண்ணில் தண்ணியே வந்துருச்சு, எனக்கும் தண்ணியே வந்துருச்சு. ஏன்னா நாங்க எவ்வளவு போராடி இந்த DFT அங்கீகாரம் வாங்கறதுக்காக பாடுபட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும்.
85களில் என்னுடைய முதல் படம் ஊமை விழிகள் 1986ல ரிலீஸ் ஆனது. எனக்கு கண் உண்மையிலே தண்ணி வருது. 85ல போய் ஒரு இடத்துல நாய் மாதிரி நின்னோம். எத்தனை நடிகர் எங்களை தள்ளி இருப்பார்கள். எல்லாமே நீங்க அப்ப பல பேட்டிகள்ல படிச்சிருக்கலாம். யாருமே அதுக்கு அங்கீகாரமே கொடுக்கல. நீங்க என்ன சினிமாவுக்கு என்ன படிச்சுட்டு வரீங்கன்னு யாருக்குமே கிடைக்கல. அவ்வளவு போராடி அதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி வந்த பிறகு டிஎஃப்டில இருந்து 100 பேரை கூப்பிட்டு ஒருத்தருக்கும் 1 கோடி ரூபா கொடுத்தோம்னா டிஎஃப்டில இருந்து கூப்பிட்டு இருக்கணும். முதல்ல என்னதான் கூப்பிட்டு இருக்கணும் அவங்க. ஏன்னா டிஎஃப்டிக்கு இன்னைக்கு பேர்லயே சொல்ல போன்னு பண்ணீங்கன்னா நீங்க தான் டிஎஃப்டிக்கு ஓப்பனிங்னுவாங்க. ஊமை விழிகள் தான் ஓப்பனிங். என்னதான் கூப்பிட்டு இருக்கணும். ஆனா கூப்பிடலையே. அப்ப இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்குது. டிஎஃப்டியினால் மட்டும் ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படல. இவங்க கொடுத்திருந்தாங்கன்னா வள்ளுவர் அற்புதமா ஒரு குறள் எழுதியிருக்காரு. இதனால் இவன் செய்யும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஏன் நீங்க கதையை கேட்காம 100 பேர் கொடுத்தீங்களா? எப்படி நடந்தது அது? திருமலை எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். ஒரு படத்தின் வெற்றி தோல்வி என்பது முழுக்க முழுக்க இயக்குனரின் கையில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் மட்டுமல்ல, அதில் உண்மையும் இல்லை. ஒரு இயக்குனர் மட்டும் எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இயக்குனர் இல்லை, இயக்குனர் இல்லை, சினிமாவே இல்லை. தயாரிப்பாளர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சினிமாங்கிறதே இல்லை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தயாரிப்பாளர் போடுற சாப்பாட்டுல மட்டும்தான் இன்னைக்கு நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், வளர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா சினிமாவை தவிர வேற தொழில் தெரியாது. சினிமாவை மட்டும்தான் சாப்பிட்றோம், சினிமாவனாலதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை ஒரு ஊண்டிங்கா டிஎஃப்டி தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது அது மனசு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிஎஃப்டி எத்தனை ஹிட்டு கொடுத்துருக்கோம், யார் ஹிட்டு கொடுக்கலையா? உதயகுமார் அவர்களோட சின்ன கவுண்டர் எடுத்துக்கோங்க, ஹிட் இல்லையா? எத்தனையோ பேர் பண்ணியிருக்கோம், எத்தனையோ படங்கள். இன்னைக்கு நான் இந்த மேடையில சொல்லாமன்றதுல சொல்றேன். ஆவானந்த் சார் நான் அடிக்கடி சந்திச்சு பேசும்போது அவர் சொல்லுவாரு, நம்மள செலவு பண்ணிட்டோம்னு சொல்றாங்களே, டிஎஃப்டி தான் செலவு பண்ணாங்கன்னு. நம்மளுடைய படங்களில் ஒவ்வொரு காட்சிகளும் இன்றளவும் பேசப்படுகிறது. இணைந்தகைகள் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த இன்ட்ரோல் பிளாக்க சொல்லுவாங்க. ஊமை விழிகள் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த கார் ஷாட்டை சொல்லுவாங்க. நம்ம செலவு பண்ணது ஒவ்வொரு விஷயமும். செந்துரப்போயின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ட்ரெயினை சொல்லுவாங்க. உழவன்மன் எடுத்துட்டீங்கன்னா அந்த ரேக்லா ரேஸை சொல்லுவாங்க, இன்னைக்கும் சொல்லுவாங்க. ஊமையிலியல் இப்ப இந்த ஆகஸ்ட் 15 40 ஆண்டுகளை கடந்து 41வது ஆண்டுல அடி எடுத்து வைக்குது. ஊமை விழிகள் படம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் பாராட்டப்படுது. எதற்காக இதை இவ்வளவு உணர்ச்சியா நான் பேசுறேன்னா, அது பண்ணின செலவு அந்த படங்கள்ல நாங்க காட்டணும். இன்னைக்கு பல படங்கள்ல அது காட்டப்படுவதில்லை. இதற்கு காரணம் ஒரு இயக்குனரை மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. அதேதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுதான், ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்விக்கு இயக்குனர் மட்டும் காரணம் அல்ல. ஒரு நல்ல படத்தை பண்ணியிருப்போம், தியேட்டருக்கு கொண்டுட்டு வர முடியாது. அப்ப இயக்குனர் போய் தியேட்டருக்கு பேச முடியுமா? உதயகுமார் சொல்லும் போது அற்புதமா சொன்னார், நீங்க யாருக்காக படம் எடுக்கிறீங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிட்டு அதை எடுங்க. எல்லாருக்குமே அதாவது பணங்கிறது மூட்டை கட்டி எடுத்துட்டு சினிமால யாரும் கொட்டிடக்கூடாது. அது உண்மையான வார்த்தை. யாருமே கொட்டக்கூடாது. தொழில் தெரிஞ்சால்தான் நம்ம அந்த தொழிலை செய்யணும். இப்ப என்ன கொண்டு போய் ஒரு இன்ஜினியர் ஆட்டம் ஒரு கட்டடத்தை கட்ட சொல்லு அப்படின்னா என்னால கட்ட முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது சினிமா தான். ஆனால் அதே இன்ஜினியரிங் ஒரு தாஜ்மஹாலே எடுத்துக்கங்களேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, எத்தனையோ இன்ஜினியர் படிச்சுட்டு இன்ஜினியர் தான் கட்டடம் கட்டுறாங்கன்றாங்க, ஆனா தாஜ்மஹால் எந்த இன்ஜினியர் கட்டினாரு? யாருமே கட்டலையே. இன்ஜினியரிங் இல்லாத காலத்துல எல்லாம் கட்டினாங்கன்னு. நான் சொன்ன தாஜ்மஹால்ல இருந்து உருவானதே இன்ஜினியரிங்கா இருக்கலாம் ஒருவேளை. அந்த தாஜ்மஹாலை இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர் பார்த்தால் அதை புட்டு அவர் சொல்லிடுவார், இது இத்தனை டிகிரியில வச்சிருக்காங்க, அத்தனை டிகிரியில வச்சிருக்காங்க, இந்த சென்டரிங் இப்படி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அது நிக்குதுன்னு. இதுபோல்தான் நாங்கள் டிஎஃப்டி படித்தால் மட்டும்தான் சினிமா எடுக்க முடியும் என்று யாரும் என்னைக்கும் சொன்னது கிடையாது.
அதுல உண்மையும் கிடையாது. டிஎஃப்டி படித்தவர்கள் ஒரு சினிமாவை எங்களால் ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ஷாட் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஷாட்டை எப்படி எடுத்திருப்பாங்கங்கிறத சொல்ல முடியும். இந்த ஷாட்டுக்கு எப்படி சார் இசையமைச்சிருக்காங்கிறத என்னால பார்க்க முடியும். இந்த ஷாட்டுக்கு கேமராமேன் எங்க இருந்து லைட் பண்ணியிருக்காங்கிறத என்னால பார்க்க முடியும். என்னன்னா அதை பத்தி படிச்சிருக்கோம், அந்த தொழில் நமக்கு தெரியும், அவ்வளவுதானே தவிர டிஎஃப்டி படித்தாதான் சினிமா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியான பேச்சு. டிஎஃப்டில இருந்து ஜெயிச்சுட்டாங்களா அப்படிங்கிற கோபமா என்னங்கிறது தெரியல. அது ஒரு காழ்ப்புணர்ச்சியான பேச்சியா தான் எனக்கு படுது. ஏன்னா டிஎஃப்டி படிக்காதவர்கள் எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க. நீங்க நம்ம பாரதிராஜா, பாக்யராஜ் சார்லாம் பாக்குறோமே, எவ்வளவோ சாதனைகள். இது ஒரு சப்போர்ட்டிவ் எலிமெண்ட், அவ்வளவுதான். இப்ப என்ன கேட்டாங்க, நான் யார்ட்டையுமே உதவி இயக்குனரா பணிபுரியாமலே என்னுடைய முதல் படம் உண்மையிலேயே நான் இயக்குனராகவே வெளியில வந்தேன். அதற்கு முதல் காரணம் டிஎஃப்டி தான், அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 30 வருஷமா உதவி இயக்குனராக இருந்து கத்துக்க வேண்டிய விஷயத்த நான் அந்த 3 வருஷத்துல அங்க நான் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு தெளிவா தெரியும் எங்க ஷாட் வைக்கிறது, எங்க கேமரா வைக்கிறது, எங்க லைட் பண்ணணும், எல்லா விஷயங்களுமே தெரியும். எப்படி எடிட் பண்ணணும், எல்லா விஷயங்களுமே. எதற்காக சொல்றேன்னா, தம்பி பேசும்போது ரொம்ப அருமையா சொன்னார். நம்ம கோபி பேசும்போது தவறான ஒரு கருத்தை இங்க பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா 100 கோடி ரூபா ஒரு நிறுவனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து. ஏன்னா 1 ரூபா கொடுங்க, நான் எடுத்துறேன். இன்னைக்கு 1 ரூபா கொடுக்க சொல்லுங்க, நான் எடுத்துறேன் படம். தாராளமா பண்ணலாம், எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது. எங்கேயோ டாபிக் ஆரம்பிச்சு இன்னைக்கு டாபிக் எங்கேயோ மாறிடுச்சு, மன்னிச்சிடணும். ஏன்னா அது பொறுக்க முடியல. டிஎஃப்டின்னு போட்டுக்கிறத நான் இன்னைக்கும் பெருமையா நினைக்கிறேன். அதை தவறுன்னு சொல்லும் போது அதை ஏத்துக்க முடியல. இந்த மேடையும் இதுக்கான மேடை அல்ல. வெளியில ஒரு மேடை வைங்க, விவாதத்துக்கு கூப்பிடுங்க, நாங்க வர்றோம், அங்க நம்ம இதை பத்தி பேசுவோம். தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிற வித்தியாசம் இன்னைக்கு இல்லை. பார்க்குற மக்கள் பத்தியில அப்படி ஒரு வித்தியாசம் கிடையாது. நல்ல படமாக இருந்தால் எந்த படத்தையுமே பார்க்குறாங்க. கடந்த ஆண்டு விஜய் முரளி அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். கடந்த ஆண்டு வெற்றி பெற்ற படங்கள் நிறைய படங்கள் சின்ன படங்கள் தான். நம்ம இந்த கணக்கில் பார்த்தோம்னா சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்ற கணக்கில் பார்த்தோம்னா, அதனால அந்த வித்தியாசம் கிடையாது. நல்ல படம் நிச்சயமா ஓடும். நீங்க நல்ல படம் எடுத்திருக்கீங்க, பயப்படாதீங்க, நல்லா ஓடும். நன்றி. கவி சக்கரவர்த்தி கம்பரின் ஜீவன் உறங்கிக் கொண்டிருக்கும் நாட்டரசன் கோட்டையில் பிறந்து இன்றைய தமிழக கோட்டையில் இருப்பவரையும் முன்னணி கதாநாயகர்களையும் இயக்கியவர், நடிகர், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க செயற்குழு உறுப்பினர், இயக்குனர் சங்க பொருளாளர் திரு பேரரசு அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். 9:10 ஆச்சு. இன்னைக்கு நடுநாடு இசை வெளியீட்டு விழாவா, இந்த படத்தின் வெற்றிக்கு தயாரிப்பாளரா, இயக்குனரா, டிஎஃப்டி சரியானதா சரியில்லாததா, ஆமா சிறிய படங்களுக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி பல விவாதங்கள் முடிந்த சூழல்ல நான் வந்திருக்கேன். இப்போ இருந்தாலும் சுருக்கமா நம்ம ஒரு மன வருத்தத்தை பதிவு பண்ணி ஆகணும். நம்ம மக்கள் டிவி பாஸ்கர் ஒரு பாம் வச்சு போயிட்டார். ஆமா, அந்த பாமும் ஒரு விட வெடிக்கும்னா ஒவ்வொரு 10 வைக்கிறான். உதயகுமார் வச்சார், அதுக்கும் வெடிக்குது. கோவி 10 வச்சார், அதுக்கும் வெடிக்குது. நம்ம அரவிந்த்ராஜ் வந்தார், அதுக்கும் வெடிக்குது. ஆனால் பலரோட ஒரு பாம் 10 விட வெடிச்சிருச்சு. இதுக்குமே வெடிக்க வைக்க வேணாம் அதை. ஆனால் ஒன்று சினிமா படத்துக்கு ஒன்று தான். இங்கே எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கு.
டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டும் பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அந்த ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணவங்களும் பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாமலே ஃபஸ்ட்டு படத்துலேயே மணிரத்னம் சார் மாதிரி ஆளுங்க பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்லணும்னா இங்கே வெற்றி அடைறதுக்கு இதுதாங்கிற இலக்கு இல்லை. படிச்சிருக்கக்கூடாது, அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை. சினிமாவை உண்மையாக நேசிச்சு உண்மையாக உள்வாங்கி இதில் ஜெயிக்கணும் வெறி இருந்தா யாராலையும் ஜெயிக்க முடியும் சார். அதான் மேட்ரு. டிஎஃப்டி அது ஜெயிக்க முடியும். அப்படித்தான் நம்ம சந்தோஷ் சேர்ந்து வந்திருக்காரு. வெறி ஜெயிக்கணும் வெறியில் வந்திருக்காரு. கண்டிப்பா நடுநாடு பெரிய ஒரு வெற்றி நாட உருவாகனுடைய வாழ்த்துக்கள். நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், நிறைய பேசிட்டீங்க, நிறைய பேசலாம். ஏன்னா ஒரே உண்மையோடு சொல்லிடணும், டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு முதல்ல வெற்றியை கொடுத்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் ஒரு இருக்கு, இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குன்னு முதல்ல தெரிய வந்தது ஊமை விழிங்கிற ஒரு படம். அந்த படத்தின் இயக்குனர் தான் அரவிந்த்ராஜ் அவர்கள். ஆக்சுவலி ஊமை வெளிகள் தான் டிஎஃப்டிக்கு பிளேயர் புள்ளியார் சொல்லி ஆபானன் அவர்களும் அரவிந்த்ராஜ் அவர்களும் அந்த டிஎஃப்டிங்கிறதுடைய பெரிய ஒரு அந்த கௌரவத்தை தூக்கி நிறுத்தினவங்க. அதுக்கு சின்ன ஒரு களங்கம் வரும்போது அரவிந்த்ராஜா போல பொங்கியவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மேடையில் பார்த்துருக்கேன், சாப்பிட்டா பெஸ்ட் போடுவார். முதல் முறை அவர் பொங்கி எழுந்திருக்காருன்னா ரோஷம் வரும்ல, நான் படித்த ஸ்கூல்ல டிஸ்டர்ப் பண்ணா ரோஷம் வரும்ல. இந்த படத்துல முக்கியமா 2 பேரை பாராட்டி ஆகணும். அது ஒரு 2 பேரும் ஜாம்பரம் தான். ஒன்று இசையமைப்பாளர் பரணி அவர்கள். ஏறத்தாழ வெள்ளி விழாவை தாண்டி, அதாவது 25 வருஷத்தை தாண்டி இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு சினிமாவில் 2 வருஷத்தை தாண்டதே பெரிய விஷயம். 5 வருஷத்தை தாண்டிலே மறந்துடுறாங்க. இப்போ இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சும் ஒரு சிங்கம் மாதிரி உட்காந்து போட்ட அத்தனை பாட்டு ஹிட்டு சார். அடிக்க சண்டைக்காரி, பச்சை முந்திரி எல்லாம் ஹிட்டு. அது பச்சை முந்திரியை பற்றி நமக்கு கூட தெரியல. பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி ஒரு கவிஞரனுடைய இதைத்தான் இன்னொரு கவிஞர், அதாவது உதயகுமார் சாரும் கவிஞர் தானே, பாடலாசிரியர். அவன் பச்சை முதியோ டியூன்ல வார்த்தை நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள அவர் பாருங்க எவ்வளவு யோசிச்சிருக்காரு பாருங்க. வயசானாலும் குத்தி போகல. பச்சை முதிர பச்சை அம்மா பச்சை போகணும். அதுக்கு அவரு பல அர்த்தம் அவளு அப்பாவையும் புள்ளிய மாட்டி விட்டாரு. என்ன பத்தி பச்சை முந்திரன்னா நம்ம பசு மரத்து ஆணிபம்ல, அது மாதிரி அந்த மாதிரி நினச்சி போண்டேனே. ஓகே, உங்கள் ஏரியா நினைக்கிறேன், முந்திரி விளையிற ஏரியா பாருங்க. அதான் அந்தந்த மண்ணோட வாசனை தான் அது வந்திருக்கு. அதில் 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் பரணி சார் அவர்கள் சினிமாவில் பயணிச்சுட்டு இன்னைக்கும் ஒரு பேரோட இருக்காருன்னா ஆண்டம் கொடுத்த வரேன் சார். இன்னொன்று, சினிமாவில் அதிசயம்னு என்னென்னா, சினிமாவில் சில அதிசயம் இருக்கும். 100 படம் பண்ணோம், 150 படம் பண்ணோம், அத்தனை ஹிட்டு கொடுத்தோம். சினிமாவில் வெற்றி அடைந்த பின்பும் யார் ஒரு எளிமையாக இருக்கிறாரோ அவர் தான் அதிசயம். பல ஹிட்டை கொடுத்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சரி பரணி சார் அவ்வளோ எளிமையாக இருப்பார். இவரு அந்த பாட்டெலாம் ஹிட்டு கொடுத்தாரா, இவரு திரைப்படம் பண்ணாரா அப்படின்னு பார்த்து நம்ம அதிசயம் பார்த்துட்டே இருக்கணும். பரணி சார் வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொருத்தர், அதான் எங்கள் சம்பத் ராம். அவரும் அதே தான் 25 வருஷமா இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஒரு நடிகராக பயணிச்சு இன்னைக்கு ஒரு மெயின் ரோல். ஆக்சுவலி பாரு, சம்பத் ராம் மாறுபட்ட வேடத்திலும் அவர் ஹைலைட் பண்ணுற அளவுக்குன்னா முழுக்க சொல்கிறேன். சம்பத் ராம் பொறுத்த வரைக்கும் முழுக்க உழைப்பு, முயற்சி.
எங்கேயுமே அவர் வந்து ஓகே நடிச்சிட்டோம் சோர்ந்து போனாரு. இன்னமும் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு தெரியும் இவர் ஆரம்ப காலகட்டம் என்ன முயற்சி பண்ணாரோ அதே முயற்சி நான் சொல்றேன் 20 வருஷத்துக்கு 25 வருஷம் முன்னாடி என்ன எப்படி இருந்தாரோ அதே முயற்சி இன்னைக்கு இருக்காரு. நீங்க 200 ஒன்றும் இல்லை 500 நடிக்கல. ஆமா இந்த கதாநாயகன் படம் நடிக்கல. அவர் இந்த படத்தோட கதாநாயகன் அருண், வாழ்த்துக்கள் சார், நல்லா பேசுனீங்க. அவர் சொல்லும்போது ஒன்று சொன்னார், இயக்குனர் வந்து கதையை ஃபுல்லாக சொல்லலை, பார்ட் சொன்னார்ன்ட்டு. அது ஒரு கலை சார், இயக்குனருக்கே உள்ள ஒரு கலை. நாங்கள் பயங்கர ஏமாத்துக்காரங்க. எப்படின்னா ஒரு வில்லண்டு கதை சொல்லும்போது அவன் கதை சொல்லும்போது படம் முழுக்க இருக்க மாதிரி சொல்லிவிடுவான். ஆனால் 4 சீன் தான் இருக்கும், அது வேற விஷயம். அது மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் போய் சொல்லுவான், இந்த கதையே அவரும் தாங்கி இருக்குமா நினைப்பாரு. நான் கதை சொல்லும்போது படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் டம்மி வந்துட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு கதாநாயகன் கதை சொல்லுவான், ஹீரோ பார்த்து அப்பா அடுத்த ரஜினி நம்ம தான் போல இருக்கு நினைப்பான், அடுத்த விஜய் நம்ம தான் போல இருக்கு நினைப்பான். படம் பார்க்கும்போது தெரியும் அது 4-5 ஹீரோ இருப்பாங்க, இவன் ஒருத்தனா இருப்பான். என்னன்னா இந்த கதை சொல்லி ஏமாத்துறதுல வல்லவர்கள் நாங்க. திருப்பாச்சி இதே மாதிரி நானும் ஏமாத்தினேன். விஜய் சார் இல்லை, அவர் ஏமாற்ற முடியாது. ஆமா, அதனாலதான் நிச்சயமேட்டார். அவர் யாரும் ஏமாற்ற முடியாது. அவர் படம் தண்ணி காட்டுவார், அவருக்காக தண்ணி காட்ட முடியாது. இப்போ திருப்பாச்சி விஜய் சார் கமிட் ஆகிடுச்சு. அடுத்து ஹீரோயின் கதை சொல்லி ஒத்துக்க வைக்கணும், திருசான முடிவு பண்ணியாச்சு. இப்போ நான் கதை சொல்கிறேன். அந்த ஓப்பனிங் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அந்த சாங்லாம் வராது. டெய்லிங்கே ஹீரோ தங்கச்சி கல்யாணம் பண்ணி சென்னை கூப்பிட்டு வர்றாரு. இது நான் சொல்கிறது, நீங்கள் இதை 6வது எடுக்கிறீங்க ஃபஸ்ட். அவங்க நினைக்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு போல இருக்கு அப்படின்ட்டு. அவங்க சின்ன சொல்லி பார்த்தா படம் முழுக்க இருக்க மாதிரியே அவங்க புருஷன் மட்டும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அவங்க ஓகேட்டாங்க, நல்லா இருக்கு சூப்பர் விஜய், வாடா போடா அவங்க சொல்லி இருக்குல்ல, அவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படியே. ஆமாம், எல்லாம் சொல்லி முடிஞ்சிச்சு. படம் பார்த்து படம் நல்லா இருக்கு, எம்எல்ஏ காண்டாயிட்டாங்க. ஏண்டா இவன் கதை அப்படி சொன்னானே, படம் முழுக்க நம்ம இருக்க மாதிரி இருந்துச்சு. கடைசி மொத்தமே 4 சீனு, அதில் 3 சீனு சாங் லீடு அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது தான் இந்த ஆள் நம்ம கதை சொல்லி ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு கால்ஷீட் கொடுக்கவே இல்லை, அது வேற விஷயம். அது மாதிரி நாங்கள் அப்படித்தான் இயக்குனர்கள்லாம் நாங்கள் வந்து அங்கங்கே எல்லாருமே எங்களுக்கு காசு ஹீரோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சந்தோஷ் சேரனும் எங்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாரு. ஓகேயா? இன்னொரு விஷயம், புது ப்ரொடியூசர் இயக்குனரோட வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. படம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த இயக்குனர் அந்த ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிக்கலாம் தெரிஞ்சு. முதல்ல பாராட்ட வேண்டிய ஆள் கேமராமேன் செந்தில் மாறன், மிரட்டிட்டார் சார். இந்த திருப்பினா பாருங்க, நீங்க அடியே சண்டைக்காரி ஒரு ஃப்ரேம் கூட வேஸ்ட் இல்லை சார். ஒவ்வொரு ஃப்ரேம் சரி அவ்வளவு அழகா ஃப்ரேம் சென்ஸ் அப்படி இருக்கு. ஒரு ஒரு செடிக்கு வச்சா அந்த அந்த செடிக்கு ஒரு செடி வச்சு அழகா ஓவியம் மாதிரி அவ்வளவு செதுக்கி இருக்காரு. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் கேமரா சென்டர். அதுக்கடுத்து மிஸ்டர் பரண் சார், எடிட்டர் இதை கொஞ்சம் பாராட்டாரு. அதே மாதிரி ரேட்டிங் நல்லா சூப்பர். நடுநாடு சீக்கிரம் படம் முடியல, சென்சார் ஆயிடுச்சா? ஆமாம் ஆமாம், சீக்கிரம் சென்சார் ஆகி
நிறைய திரையரங்கில் படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் தொடர்ந்து படங்கள் பண்ணணும். கதாநாயகி நல்லா காமெடியாக இருக்குங்க மேடம், பார்க்குறாங்க, நம்மளுக்கு சொல்லலையே எல்லாரையும் சொல்கிறானேன்ட்டு. ஆமாம், நல்லா வருவீங்க. நல்லா சாங்ஸில் நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் இன்னொரு ஹீரோ, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் தொடர்ந்து நீ பாட்டு எழுதுங்க. ஆமாம், ஏற்கனவே என்னென்னா இந்த டேரக்டர்லாம் பாட்டு எழுதுறாங்கன்ட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து திசை திருப்பணும்னா நீங்கள் ப்ரொடியூசர் பாட்டுன்னா அப்பா அதுக்கு அவங்க பரவாயில்லன்னு வரணும்ல, அதுக்கு டைரக்டரே பரவாயில்ல திட்டிக்கு இருக்காங்கல்ல. உதயகுமார் எழுதுறாரு, பேரரசு எழுதுறான், இவங்க எழுதியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதுக்கு அவங்க பரவாயில்லன்னா நீங்கள் எழுதணும். அதை நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம். பாடலை எழுதிட்டு இயக்குனர் சொல்றாரு வாங்க. இயக்குனருக்கும் எனக்கும் அறிமுகமானது இந்த மெசஞ்சர்ல தான், நேர்ல கூட பாத்துக்கல. என்னென்ன பாட்டு எழுதிட்டேன், ஐயா போய் பார்க்கணும் இசையமைப்பாளர். யாரு இசையமைப்பாளர்னு கேட்டேன். தஞ்சை தரணி போற்றும் எங்களுடைய பரணி தான் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் பரணி தான் அப்படின்னு உடனே பார்வை ஒன்றே போதுமே நான் பாட்டை வந்து திருப்பி 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 போட்டு கேசட்டே எழுஞ்சி போச்சு. அந்த டைம்ல பஸ்ல காலேஜ் படிக்கும் போது எந்த பாட்டு ஓடும் அந்த பாட்டு தான் ஓடும். சரி அவரா அப்படின்னு சொன்ன உடனே பெரிய நான் படத்துல பாட்டை கேட்டிருக்கேன். சரி ரைட் போறேன். நடந்தே வரோம். எங்கேருந்து வந்து வடபழனியில இறங்கிட்டோம். இறங்கிட்டு கால்நடையாக ஐயாவுடைய வீட்டுக்கு நடந்து போறோம். நானும் இயக்குனரும் கைகை கோர்த்தபடி அப்படியே போறோம். நேரா நடந்தே போறோம். நடந்து போய் வீட்டை கண்டுபிடிச்சிட்டு ஐயா கிட்ட பாட்டை காமிச்சேன். பாட்டை காமிச்ச உடனே இதுக்கு முன்னாடி எத்தனை படம் நீ பாட்டு ஏற்கன்னாரு. எத்தனை படம் பா ஏற்க நீ, வேற இதுக்கு முன்னாடி எத்தனை படம் ஏதாவது இருக்கா, பாட்டு ஏற்கியா? இல்லையா, இதான் என்னுடைய முதல் படம், இதான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன் அப்படின்னு. அப்படியா, நீ நிறைய படத்துக்கு எழுதுற மாதிரி ஏறிக்க, இதுக்கு முன்பா நிறைய படத்துக்கு எழுதுற மாதிரி ஏறிக்க, சூப்பர் அருமைப்பா, தட்டி கொடுத்தாரு. அப்படியே நான் சிலிர்த்துட்டான். இவ்வளவு பெரிய இசையமைப்பாளர் தட்டி கொடுக்குறாருன்னு சொல்லி பாட்டு அப்படியே எழுதி நான் உருவாச்சு பாட்டு. பாடலை எழுதும் போதெல்லாம் எனக்கு சிறகுகள் முளைத்து செவ்வானில் பறந்தேன். நான் குயில்களோடு குரல் பழகினேன். காய்ந்த சருகளோடு பேசி பேசி என்னை செதுக்கிக் கொண்டேன். முந்திரி பூக்கள் பூக்கும் அழகில் உலகை மறந்தேன். நான் வெட்டுக்கிளிகள் துள்ளும் அழகில் இயற்கை ரசித்தேன். நான் கள்ளிச்செடிகளை பார்த்து பார்த்து கவிதை சொன்னேன். வெடித்து சிதறும் பலாக்கனிகளை ருசித்து ருசித்து ரசனை கற்றேன். நான் செம்மண் புழுதியில் புரண்டு புரண்டு புதுமை கற்றேன். நான் தும்பை பூக்களை பறித்து எடுத்து அதன் வெண்மையை வேந்தேன். நான் சப்பாத்தி பூக்களை பறித்து எடுத்து கனவு கூந்தலில் சூடி பார்த்தேன். சப்பாத்தி பூக்களை பறித்து எடுத்து கனவு கூந்தலில் சூடி பார்த்தேன். சிட்டுக்குருவியின் துடிப்பை பார்த்து சோம்பலை தொலைத்தவன் நான். சிட்டுக்குருவியின் துடிப்பை பார்த்து சோம்பலை தொலைத்தவன் நான். அத்தனை பலாமரங்களும் எனக்கு போதி மரம். எங்கள் நடுநாட்டில் அத்தனை பலாமரங்களும் எனக்கு போதி மரமானது. முந்திரி மரங்கள் தான் நான் வசிக்கும் வீடு. நட்சத்திரங்களை எண்ணி எண்ணியே கண்கள் மங்கி போனது. விண்மீன்களோடு தனிமையில் பேசியதுண்டு. பூக்கள் வாடினாலே நானும் வாடி விடுவேன். பூக்கள் வாடினாலே நானும் வாடி விடுவேன். ஈக்கள் மரித்து போனால் ஐயோ என்று நொந்து போவேன். ஈக்கள் மரித்து போனால் ஐயோ என்று நொந்து போவேன். எறும்புகளிடம் பாடம் கற்பதுண்டு. எதிரிகளை எளிதில் நம்பிவிடுவேன். எதிரிகளை எளிதில் நம்பிவிடுவேன். வீரம் ஈரம்தான் எங்கள் பிரதான சொத்து. வீரம் ஈரம்தான் எங்கள் பிரதான சொத்து. பாடலை எழுதிவிட்டேன். பாடல் வரிகளை போடுகிறேன். அடியே சண்டக்காரி, அடியே என் கோபக்காரி, சூரமுள்ளு கண்ண காட்டி என்ன மாட்டி இழுக்கிறியே, காஞ்சி கிடந்த பூமியில புதுமழையா நினைக்கிறியே என்று வரிகளை போட்டேன். அந்த சூரமுள்ளுக்கு முன்னாடி சில்லாக்கோளு கண்ணுன்னு போட்டான். ஈட்டி சில்லாக்கோளு கிராமத்துல இருக்கும். சில்லாக்கோளு கண்ணை காட்டி என்ன மாட்டி இழுக்கிறிய போட்டான். சார் என்ன சார் இது, வேற இன்னும் வேற சார், இன்னும் வேற போடுங்க, இன்னும் இயற்கையா இருக்கட்டும், போடுங்க. இந்த இயக்குனரை சமாளிப்பதற்குள் நான் நொந்து போனேன். இல்ல சார் இப்படி போடு, இல்ல இது வேணும். அப்ப சூரமுள்ளு சூப்பர், சூரமுள்ள ரைட். சூரமுள்ளியோட என்ன கேரக்டர் எப்படின்னா கொக்கி மாதிரி மாட்டிக்கும். சூரமுடைய முள்ளு வளைச்சிட்டு இருக்கும். கொக்கி மாதிரி மாட்டிச்சுன்னா அது போக்கிலே போய் தான் எடுக்கலாம் கைய. நீ பட்டு இழுத்து வர முடியாது. அது போக்கிலே போய் கையை பாட்டி இப்படி எடுத்துட்டு வரணும். அப்போ அவள் கண்கள் சூரமுள்ளு.
சூரமுள்ளு கண்ணை காட்டி என்ன மாட்டி இழுக்கிறியே, காஞ்சி கிடந்த பூமியில புதுமழையா நினைக்கிறே, வறண்டு கிடந்த நிலம் அப்பா இது. இந்த நிலம், இந்த இதய நிலத்தை புதுமழை எப்படி பூமியை வந்து நினைக்கிறதோ அப்போது எப்படி பூமி பூரிப்பாக இருக்கும், பூமியில் இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் எப்படி பசுமையாக தழைத்தோங்கும், அதை போல அந்த புதுமழை போல் வந்து என் இதயத்தை நினைக்கிறியே. தும்பப்பூ பல்ல காட்டி துள்ளி நீ போகையில, பாட்டு தும்பப்பூ பல்லு பளிச்சுங்கிறா, தும்பப்பூ பல்ல காட்டி துள்ளி நீ போகையில, தூண்டியில மீனை போல துடி துடித்து போறம்பில்ல, தூண்டி முள்ள துடிக்கும் மீன் இவ பல்ல காட்டி ஸ்மைல் பண்ணிட்டு போறா, போன உடனே அப்படியே துடிக்கிறா மீன் போல, ஐயோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த பாடலை ரசித்து ரசித்து சுவைத்து சுவைத்து தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் அருமையாக எழுதினேன். அடுத்து ஐயா சொன்னாங்க, பச்சை முந்திரி எப்படி சார் உருவாச்சு? நான் பச்சை முந்திரி, கைப்படாத அழகு சுந்தரி, ஆனா ராஜதந்திரி, நான் இந்த மஞ்ச முந்திரி. அதுக்கு அடுத்து வரிய போட்டேன், எத்தனையோ பேரழகி பார்த்து புட்ட நாட்டில உன்ன போல யாரும் இல்ல இந்த நடு நாட்டில. உன்ன மாதிரி அழகியே இல்லடிங்க. ஏது பச்சை முந்திரி என்றால் என்ன? கரையும் வாயில போட்டான். அந்த பச்சை முந்திரி இருக்க காயறதுக்கு முன்னாடி அதை போக்கி என்ன பண்ணுவாங்க, பருப்பு எடுப்பாங்க, எடுத்துட்டு அதை வந்து குழம்பு சாம்பார், இந்த மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க. அப்படியே நாக்குல பட்டா அப்படியே தேன் வரும் நாக்குல. அப்ப ஐயா என்னமோ சொன்னார், நம்ம ஐயா பேசிட்டு போனவரு பச்சை முந்திரி, அவரு வேற மாதிரி கற்பனை பண்ணினார் போல. பச்சை முந்திரி அப்படிங்கிற மாதிரி அந்த கரைரடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பான். எல்லாமே நடுநாட்டு வட்டார வழக்கு சொற்களை போட்ட அந்த பாட்டுல. பொடிமணல் புழுவை போல துருதுருத்து போறேன் ஒரு வரி இருக்கும். பொடிமணல்ல புழு போல முந்திரி பழத்தை பறிக்கும் பொழுது அதுல புழு இருக்கும். அது என்ன பண்ணும், பறிக்கும் போதே அந்த புழு தவறி பொடிமண்ணில் விழுந்துரும். வெயில் மணல்ல துடிக்கும், அப்படியே அது அப்படியே கொண்டாந்து இங்க சேர்த்த ஒரு பக்கம். வெள்ளவாரி மணலை போல வழுக்கிறியே நான் தொட்டா, அடிப்பாய் வரேன் தொடலான்ட்டு வரேன். வெள்ளவாரி மணல் என்பது எங்கோ இருந்த ஓரையில் இருந்து வரக்கூடிய நீர், மழை நீர், அங்க இருக்கக்கூடிய மணல் துகள்களை எல்லாம் அடித்து கொண்டு ஒரு இடத்த கொண்டாந்து சேர்க்கும். மேடா மணல் குவியலா இருக்கும், அதான் வெள்ளவாரி. அந்த வெள்ளவாரி மணல நடந்து போக முடியாது, வழுக்கும் காலு. மிதிவண்டி போக முடியாது, இல்ல வண்டி போக முடியாது, எது போக முடியாது. அப்போ வெள்ளவாரி மணலை போல வழுக்கிறியே நான் தொட்டா, கெண்ட காலை காட்டி காட்டி மனசுல போடுறியே கொட்டா என்று பாடல் அருமையாக உருவானது. அதுக்கு முன்னாடி இது போட்ட தொகைராவை போட்ட. இந்த பாட்டுல வாரார் ஐயா வீரனார் வந்து எங்களுடைய பகுதி மக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய தெய்வம் வீரனார். அதுக்கு போட்ட செம்மண்ணு பூமியில படையாண்ட வம்சமடா என்று ஒரு தொகைராவை முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டு, இந்த சோழ அரசன் படையாண்ட இடம் நடுநாடு அப்படிங்கிறத காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து வாரார் ஐயா வீரனாரு அப்படின்ற பாடலை எழுதினேன். சிறப்பாக எழுதினோம். படத்தை எடுப்பதற்கு சிரமம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. 75 கிலோ இருந்த இன்னைக்கு 65 கிலோ இருக்கு. நான் உண்மை, என்னை பார்த்தாலே தெரியும், சொல்ற வேற பேர் பார்த்து தெரியும். 75 கிலோ இருந்தவன் 65 கிலோவா மாறினேன். ஏன்? துரோகம். துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம், ஆனால் விழவில்லை, எழுந்தோம். முன்னாடியே சொல்லிட்டேன், துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம் ஆனால் விழவில்லை, எழுந்தோம். மண்ணை கவினோம், மீண்டும் எழுந்தேன். விழுவது அவமானம் அல்ல, விழுந்து கிடப்பதுதான் அவமானம் என்று எழுந்தேன். பாடலை எழுதினேன், நானும் பாடலையும் எழுதினேன், படத்தையும் தயாரித்தோம். அப்பாதான் தயாரிப்பாளர், என் தந்தை, நான் பாடலாசிரியர் என்ற முறையிலே நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து, தம்பி சந்தோஷ் சேகரன் பாவம், ஐயோ என்ன பண்ணுவார், பாவம் கஷ்டம், என்ன பண்ணுவார், பாத்துக்கிறேன் வாப்பா, நான் எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம். எடுத்துட்டு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உருவானது. தேவையில்லை, படம் எடுப்பது சாதாரண விஷயம் அல்ல. தெரிந்து கொண்டேன் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும், எப்படியெல்லாம் என்னை தூற்றுவார்கள், எப்படியெல்லாம் கதை கட்டுவார்கள், என் குடும்பத்திலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள். எதுக்கு சொல்றேன் கவனிச்சுக்கீங்க. எனக்கு சினிமா துறை என்பது புதுசு. ஆனால் சிலர் என் குடும்பத்திலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள். என்னென்னமோ செய்தார்கள், எப்படியோ பண்ணாங்க. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அங்கேருந்து வரும் போன் கால் வரும், அப்படியா இதா என்னது அப்படிங்கிற மாதிரி. அப்போ
இதையெல்லாம் மீறி நாம் ஜெயிக்க வேண்டும், என்னுடைய தம்பி இயக்குனர் சந்தோஷ் சேகரனை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆசையில் அவாவில் உள்ளே இறங்கினேன். ஆனால் படத்தை விடக்கூடாது. நிறைய பேர் சொன்னாங்க படம் எடுத்தாங்க நின்று போச்சுங்க சொன்னாங்க. உயிரை கொடுத்தாவது எடுத்து விடுவோம். व्यसனம், மன அழுத்தம், மன உளைச்சல், எங்க போனாலும் மன உளைச்சல் வந்து சென்னையில கறந்தோம் கொஞ்ச நாள். அப்போ பாடலை அழகாக மெருகேற்றி நம்முடைய ஐயாவுடைய இசைவகுப்பில் என்னுடைய வரிகளை நான் எழுதி கொடுத்தது, அவரின் வரிக்கு இசை போட்டது நான் வெறும் பாக்கியமாக கருதுகிறேன். பெரும்பாக்கியம். யாருக்கு வருவா, அந்த யார் செய்வா, எப்படி முதல் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் இது போல. அப்போ தம்பி சந்தோஷ் சேகரன் உருவத்தை பார்த்து சில எடை போட்டார்கள். உருவத்தை பார்த்து எடை போட்டார்கள். மெல்லிய உருவம், இவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. நல்ல ஒரு இயக்குனர், நல்ல கதை வசகர்த்தா. ஐயா சொன்ன மாதிரி பேப்பரே இல்ல. எங்கப்பா ஸ்கிரிப்ட்? 300 பக்கம் 400 பக்கம் வச்சிருப்பல்ல, எங்க ஸ்கிரிப்ட்? ஒண்ணும் இல்ல சார், நான் பாத்துக்கிறேன் சார், இங்க இருக்கு சார் ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு கதையை சொல்லி சொல்லி கதை சொல்லி சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்கார். நானும் திரைப்படம் அவங்க எங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்தோ அங்கெல்லாம் போறேன். நானும் கூடவே இருக்கேன். அவங்க கூடவே சாப்பாடு, அந்த சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு கூடவே இருக்கேன். அப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பாங்கிறேன். நானும் ஒரு சிறிய பிள்ளை போல் அங்கே சுழண்டு வந்தேன், பம்பரமா சுழண்டேன். ஆனால் இந்த படத்தை இந்த அளவுக்கு வந்தது காரணம் டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், எங்களுடைய அருண் கதாநாயகன், இன்னொரு கதாநாயகன் எழில் செல்வன், பின்பு கதாநாயகி அனுஷ்டி. இந்த பிள்ளைலாம் வந்து எங்க ஏரியாவிலாம் இப்படி வந்துன்னு சொல்லி சென்னையை ஃபுல்லா நான் அங்க வர வச்சேன். எங்க பண்ருட்டி, நெய்வேலி எல்லாரையும் வர வச்சுட்டேன் வாங்கன்னு சொல்லி. ஏன் நம்மால் முடியாது என்று சொல்லி, ஏன் எல்லாரும் யாராலும் வேணாலும் படம் எடுக்கலாம், ஏன் நம்மால் முடியாது? அப்போ மேலே உள்ளவர்கள் மட்டும்தான் எடுக்க முடியுமா? எல்லாரோடும் படம் எடுக்க முடியும் என்ற ஒரு நிரூபித்து காட்டினேன். இதுதான் எங்களுடைய ஐயாக்கள் எல்லாம் பேசினாங்க, சிறப்பாக பேசினார்கள். அது போல ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சிறப்பாக நீங்க கோப்பு கொடுத்தீங்க. அதே சமயத்துல என்னுடைய கூட பணிபுரிந்த அனைவரும், கேமராமேன், எடிட்டர் ஆர்கே எடிட்டர் சிறப்பாக ஒரு செயல் செஞ்சிருக்காரு. நானே பார்த்து பாராட்ட வேண்டிய கேமராமேன் செந்தில் மாறன், அந்த மாதிரி அடுத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சிறப்பு. நான் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. அதான் வெற்றி. அவங்க யாரும் இன்னும் நான் சொல்ல வர, அவங்க எல்லாமே பணத்துக்காக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வரல. பணத்துக்காக சம்பளம் கொடுக்கல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சம்பளம் கொடுத்தா ஆனா சேவை மனப்பான்மையோடு செய்தார்கள். அதுதான் எனக்கு பெரிய பிடிச்ச விஷயம். தாமு சாரா சொன்னா கரெக்ட் தான்பா, நல்ல மனுஷன், அமைதியாகவே இருந்தான், வெள்ளந்தியா இருந்தான். அதனால் இந்த படத்தை நீங்கள் தான் வெற்றியடை செய்ய வேண்டும். 3 பாடல்களை, தரமான பாடல்கள் கொடுத்தாச்சு, நீங்க வெற்றியடை செய்யணும். ஐயா சொன்னாங்க சிறு முதலீட்டாளர்கள், சிறு பட்ஜெட்ல படம் பண்றவங்களாம் மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லாராலையும் முடியும். எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ப்ரொடியூசர், இயக்குனர், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க பாத்துக்குங்க. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுல ஒண்ணும் இல்லை, போய் பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. நம்ம சொல்றேன், பாட்டை வெளியில கொண்டு போங்க. இதுதான் நல்ல அருமையா இருக்கும். இதுதான் எங்களுடைய அனுபவம். இன்னும் அனுபவத்தை பேசுறதுக்கு காலம் இல்லை, டைம் இல்லை. அதனால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.